தாத்தா, சொல்லுங்க சாமி. சின்ன வீடு கட்ட பெரிய கடனா வாங்கி ஒரு இடத்தை வாங்கி போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாமா இல்ல அந்த இடத்தையே வித்து வாங்கி கடனை அடைக்கலாமாங்கிற சந்தேகத்தோட வந்திருக்கிறேன். இல்ல? ஆமா சாமி, நான் நினைச்சிட்டு வந்தது நீங்க அப்படியே சொல்றீங்களே. என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி. சொல்லத்தானே இப்படி வேகாத வெயில்ல இந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறேன். பாரப்பா, வர மே மாசம் நீ பேங்க்ல அப்ளை பண்ணி இருக்கிற லோன் கிடைச்சிரும். அதை வச்சு நீ வாங்கின இடத்துல ஒரு சின்ன வீடு ஒண்ணு கட்ட போற. பிரகதீஷ், திருடாதே பாப்பா திருடாதே, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே. என்ன மரத்தடியில இவ்வளவு கூட்டம்? எவனாவது வித்தை காட்டுறானா? கவலைப்படாமே, சந்தோஷமா மீதி வேலையை பாரு தம்பி. இந்த உண்டியானந்த அருளாசி என்னைக்குமே உனக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. நான் வர்றேன் சாமி. தம்பி, சொல்லுங்க சாமி. போகும்போது என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு போ தம்பி. கண்டிப்பா சந்தோஷப்படுத்துறேன் சாமி. இவன மாதிரி எல்லாரும் காணிக்கைய போட்டா சீக்கிரமா உண்டியில் நிறைஞ்சிடும். நாமும் சீக்கிரமா லாட்ஜுக்கு போய் ஏசிய போட்டுக்கிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாமி, அப்ப நான் வரேன் சாமி. தம்பி, அடிக்கடி வந்து வந்து போ. இந்த உண்டியானந்த சாமிய சந்தோஷப்படுத்திட்டு அப்பப்போ போ. அப்படியே ஆகட்டும், வரேன் சாமி. அடுத்து சாமி, வாமா உட்கார். உன் பேர் என்னம்மா? செல்லம்மா. செல்லம்மா, உன் முகவாட்டத்துக்கு காரணம் என்னம்மா? என் முகவாட்டத்துக்கு காரணம் என் புருஷன் தான். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். என்னப்பா? அந்த மரத்தடியில ரொம்ப கூட்டமா நிக்கிறாங்களே, யாராவது மேஜிக் ஷோ கட்டுறாங்களா? இல்லப்பா, உண்டியலானந்த சாமிகள்னு ஒரு சாமிகள். அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. உண்டியலானந்த சுவாமிகளா? பேரே வித்தியாசமா இருக்கே. ஆமாப்பா, எல்லா சாமிகளை விட இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போறோமோ அத டக்கு டக்குன்னு உடனே சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கான தீர்வையும் உடனே சொல்லிடுவாருன்னு பாத்துக்கோங்க. அப்போ ஒரு வித்தியாசமான சாமி தான். அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ அங்கிள். நீங்க போறப்பா. இந்த காலத்து பெண்களுக்கு பிரச்சனையே அவங்க புருஷனுங்க தான். உன் புருஷன் எந்த வகையில உனக்கு காரணம்னு சொல்லம்மா. அவரு நிறைய பணம் சம்பாதிக்கிறாருங்க. அவ்வளவையும் குடிச்சே தீக்கிறாருங்க. அவர் குடிக்கிறது தடுக்க நீங்க வழி சொல்லுங்க. ஆகட்டும் அம்மா. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கட்டும், அவர் மனசுல என்ன இருக்குன்னு நாம கண்டுபிடிப்போம். சரிப்பட்டு வர மாட்டாங்க. உன் புருஷன் குடியாரன்னு சொன்ன, சரியில்லைன்னு வேற சொல்லி இருக்க. அவனுக்கு புருஷ லட்சணம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் பண்ணணும். அத விளக்கமா கடைசியில உனக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் நில்லுங்க. சரிங்க சாமி. வெள்ளச்சட்டக்காரரே சாமி, வாங்க வாங்க. கும்பிடுறேன் சாமி. உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தானே பேச வந்திருக்கிறீங்க? ஆமா சாமி, சரியா சொல்லிட்டீங்க சாமி. இந்த உண்டியானந்தா சாமி சொன்னா சரியாத்தான் இருக்கும். இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் நீ பாக்குற மாப்பிள்ளைகள்லாம் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டே இருக்கிறா. ஆமா சாமி, நானும் அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கேன். சாமியார ஆளை பார்த்தா டவுட்டாவே இருக்கே. தலையையும் தாடியும் பார்த்தா தானா வளர்ந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஒட்ட வச்ச மாதிரியே தெரியுது. பேக்ரவுண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தா செட்டப் மாதிரியே தெரியுது. எதுக்கும் நம்ம மந்திர சக்தியை வச்சு ஒரு டெஸ்டிங் கொடுத்து பாத்துருவோம். நான் சொன்னபடி செய். நான் சொன்னபடி செஞ்சாதான் உன் பொண்ணு நீ பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவா. என்ன செய்வியா? சரிங்க சாமி, செய்றேன். அப்புறம் என்ன, கவனிக்க வேண்டியதானே. பில்பாசியோ குப்பலிக்கா கிஸ்
ஏற்கனவே 2 உண்டியில நிரம்பி போச்சு. இப்போ பணம் வந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? 2 பொண்டாட்டியோட இன்னொரு பொண்டாட்டியும் கட்டிக்கிட்டோம்னா இனி வர்ற வருமானத்தை எல்லாம் கொடுத்து வச்சிடலாம். இந்த கூட்டத்தில் ஏதாவது தேருமா? ஆஹா, இந்த கட்ட தடுக்கு முடுக்குன்னு நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஓகே பண்ணிடுவோமா? ஆடா பாவி, உன் மனசுல இப்படி ஒரு கெட்ட எண்ணமா? தம்பி, பின்னாடி என்ன பண்ற? இல்ல, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். தெரியாம கையை டச் பண்ணிடுச்சு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். தம்பி, ஒரு பெரியாருக்கு பின்னாடி நிக்கிறவங்க சும்மாவே நிக்க மாட்டாங்கப்பா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களும் பெரிய ஆளாவாங்க. அது மாதிரி ஒரு காலத்துல நீயும் பெரிய ஆளாயிடுவே. அப்படியா? அப்ப இதே மாதிரி 2 உண்டியலை வச்சுக்கிட்டு நீங்க மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களே, அந்த உண்டியலை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் இப்பவே பெரிய ஆளாயிடுவேன். நம்ம மனசுக்குள்ள உள்ளது இந்த குட்டி பையன் மைண்டுக்குள்ள எப்படி போச்சு? புரியலையே. சின்ன பையன் சாமி ஏதாவது மரியாதை இல்லாம பேசிட்டு என்ன சுவாமிகளே, அப்படியே பேரஞ்ச மாதிரி பம்மிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? எந்த உண்டியில? எந்த படம்? எந்த படம்? எந்த படம்? ஓ, நீங்க வேற மறக்க முடியலையேன்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டீங்களே, அதே உண்டியல் தான். எந்த உண்டியல்ரா? அப்படி ஒண்ணு என்கிட்ட பணம் இல்லையே. ஓ, அப்படியா? அப்ப இந்த உண்டியலை கொடுத்து வைக்க நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இந்த கூட்டத்துல பொண்ணு தேடினீங்களே, அது கூட இல்லன்றீங்களா? டேய், என்னடா சொல்ற? நீ சின்ன பையன், சாமி எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் தப்பு தப்பா பேசுற? ஏங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுறீங்களா? எனக்கு அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற மந்திரம் எனக்கு தெரியும். அந்த மந்திரத்தை வச்சுதான் இந்த சுவாமியோட மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க லைட்டா உரசன. அப்பதான் இவர் மனசுல ஏற்கனவே 2 உண்டியல் பணத்தை மறைக்க முடியாம திண்டாடுறதையும், இந்த உண்டியல் பணத்தை கொடுத்து வைக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இந்த கூட்டத்திலேயே பொண்ணு தேடுறதையும் நான் கண்டுபிடிச்சேன். போய் சொல்றா, போய் சொல்றா, போய் சொல்றா. நான் அப்படி இல்ல. பையன் போய் சொல்றா, போய் சொல்றா, போய் சொல்றா. நான் போய் சொல்ல, நான் போய் சொல்ல. இவர்தான் போய் சொல்றாரு, இவர்தான் போய் சொல்றாரு. நான் அப்படி இல்ல, அப்படி நினைக்கவே இல்ல, அப்படி நினைக்கவே இல்ல, அப்படி நினைக்கவே இல்ல. இவர் அப்படிதான் நினைக்கிறாரு, இவர் அப்படிதான் நினைக்கிறாரு. தம்பி, சாமியை பத்தி இவ்வளவு அவதூறா பேசுறீங்களே, என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இப்ப கேட்டீங்க பாருங்க, இதே கேள்வி. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனசுக்குள்ள நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கோங்க. அது என்னங்கறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரியா? சரி தம்பி, நான் நினைச்சுக்கிறேன், நீ கண்டுபிடி. கைய கொடுங்க. பிப்ளிகா, பில்பாசியோ, குப்ளிகா, கிஸ் கிஸ். நம்ம நினைக்கிறத இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். ஆஹா ஆஹா, என் மனசுல உள்ளது இந்த தம்பி அப்படியே சொல்லிட்டான். அப்படியா? எங்க என் கையை பிடிச்சு சொல்லு. பொறுமை, பொறுமை. கை காட்டு. பிப்ளிகா, பிபாசியோ, குப்ளிகா, கிஸ் கிஸ். கரெக்ட்டா? கரெக்ட் தான் தம்பி. மனசுல நினைச்சத இந்த பையன் அப்படியே நீங்க சொல்லிட்டான். கேட்ட தம்பி. பிப்ளிகா, பிபாசியோ, குப்ளிகா, கிஸ் கிஸ். கரெக்ட்டா? கரெக்டா இருக்கு தம்பி. உங்களையே காட்டு. பிப்ளிகா, பிபாசியோ, குப்ளிகா, கிஸ் கிஸ். கரெக்ட்டா? ஆமா தம்பி. பிப்ளிகா, பிபாசியோ, குப்ளிகா, கிஸ் கிஸ். கரெக்ட்டா? தம்பி சொன்னது கரெக்ட் தாங்க. மனசுல நினைச்சது சொல்லிட்டான். நீங்களே பேசிருந்தா என்ன அர்த்தம்? உங்க மனசுல இருக்கிறத நான் எப்படி அப்படியே புட்டு புட்டு வச்சேனோ அதே மாதிரிதான் இந்த சாமியார் மனசுல இருக்கிறதையும் நான் அப்படியே புட்டு புட்டு வச்சேன். இங்க பாருங்க, நீங்க இவனை என்ன பண்ணு நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆக்ஷன்ல கொட்டுங்க. இது உங்க
ஆஹா, இந்த தம்பி சொல்றது அத்தனையும் உண்மை. ஆமாங்க. நிஜமாவே இந்த ஆளு போலி சாமியார் தான். இந்த ஆளை பிடிச்சு முதல்ல மறக்க வேண்டியது. வாங்க, இங்க வாங்க. பிடிச்சு கட்டுங்க, மறக்க. ஓடாதீங்க, ஓடாதீங்க. ஓடாதீங்க. பிடிங்க, பிடிங்க. பிடிங்க. பிடிங்க, வர. பிடிங்க, பிடிங்க, ஓடுங்க, 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 ஓடுங்க. வேகமா வாங்க, இந்த சுவாமியாரை விட நம்ம எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இந்த ஜனங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தூக்கிடுறேன் கைப்புள்ள. ச்சே, அந்த ரசூல் கான விடுங்க, அவன் தெரிஞ்ச கதை. நாம பூதலோக சக்கரவர்த்தி அனுப்பிச்ச அந்த கரீம் கூட நமக்கு துரோகியா மாறிட்டானே. அந்த ரஹீம் அவன் பங்குக்கு அஞ்ஞான வாசத்துல ஒருத்தரை கண்டுபிடிச்சா கூட திரும்பி 14 வருஷம் பூலோகத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு போறான். இது என்ன கால கொடுமை? ஜில்லா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் பதவி மோகம். அது சரி, நாம பூதலோகம் போன உடனே இவங்களை எல்லாம் சிறையில பிடிச்சு போட போறோம். அப்பவும் அமைச்சரா தானே இருக்க போறாங்க. இருக்கலாம், ஆனா இப்ப இருக்கிற சுதந்திரம் அப்ப கிடைக்காதுல்ல. இப்ப தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். ஆனா நாம அங்க போயிட்டா நம்ம பேச்ச கேட்டாகணுமே. எது எப்படியோ அவங்க நல்லவங்களோ இல்ல நம்பிக்கை துரோகிங்களோ, ஒரு வருஷம் நம்ம அஞ்ஞான வாசம் போறது போய் தானே ஆகணும். ஆமா, அதை யாரால மாத்த முடியும்? அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சு வாழ்றது? அத பத்தி பேசுங்க. நாம மறைஞ்சு வாழலாம், ஆனா இந்த துரோக பூதங்கள் நம்மளை கண்டுபிடிச்சு இன்னும் 14 வருஷம் இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு படுமுயற்சி பண்ணுவாங்களே. அதானே தாத்தா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற சவால். அவங்களுடைய பகிரத பிரயத்தனத்தை நாம முறியடிக்கணும். இந்த ஒரு வருஷ அஞ்ஞான வாசத்தை நமக்கு நாமையும் மத்தவங்களுக்கும் மறைஞ்சு வாழ்ந்தோம் நாம ஜெயிக்கணும். பூதலோக செங்கோல் நம்ம கைக்கு வரணும். பூதலோகத்துல நம்முடைய ஆட்சி மீண்டும் மலரணும். கண்டிப்பா மலரும், அதுல சந்தேகமே இல்ல. ஆஹா, கேட்கும் போதே புல்லா இருக்குதுப்பா. நான் வேணா சொரிஞ்சு விட்டா? இது சொரிஞ்சு விடுற நேரம் இல்ல. நாம யாருன்னு இவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம். போங்க, போய் யார் யார் எந்தெந்த வேஷத்துல எங்கெங்க மறைஞ்சு வாழ போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க. என்னங்க, மறைஞ்சு வாழ்றது தாங்கிக்கலாம், ஆனா நாமெல்லாம் எப்படிங்க பிரிஞ்சு வாழ முடியும்? ஆயிஷா, அழாத ஆயிஷா. அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் ஒன்னா இருந்த தாங்க குடும்பம் பிரிஞ்சுட்டா. அத்த, இப்படி நம்ம பெரியவன் தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் சண்டையை போட்டிருக்க மாட்டேன் அத்த. என்ன மன்னிச்சிருங்க. அழாத ராணி, எது நடந்தாலும் அது நம்ம கையில இல்ல. எது நடந்திருந்தாலும் அதுக்கு நாம காரணம் இல்ல. நான் உங்ககிட்ட சண்டை போட்டதும் நீ என்கிட்ட சண்டை போட்டதும் அப்படித்தான். அழாதம்மா. ஆமா, பக்தீசங்க அமைச்சர்களை பார்த்து ஓடினவரு இன்னும் வரல. அவர் எங்க இருக்காருன்னு நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தாத்தா சொன்ன மாதிரி மாறு வேஷத்துல மறைஞ்சு வாழ போறத பத்தி ஒரு முடிவு பண்ணுங்க. தந்தையே, மகனே, இந்நேரம் தகவல் சென்று அலாவுதீனை சேர்ந்திருக்குமோ? கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்கும். இந்நேரம் அலாவுதீன் குடும்பத்தில் பூகம்பம் ஏற்பட்டு நிலை குலைந்து போயிருக்கும்.
நம் அமைச்சர்கள் வந்து சொல்லும் சுவையான செய்தியை கேட்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் தந்தையே. தந்தையே, நம் அமைச்சர்கள் இதோ வந்து விட்டார்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வாருங்கள் அமைச்சர்களே, வாருங்கள். வாருங்கள் அமைச்சர்களே, வாருங்கள். ஆமாம், போன காரியம் என்னமாயிற்று? மன்னா, நீட்டி முழக்காமல் சுருக்கமாக சொல்லுகிறோம். சென்றோம், வந்தோம், சொன்னோம். இந்த செய்தியை இப்படியா சொல்வது? மன்னா, ரஹீம் சொன்னதை விடவும் அழகாக நான் சொல்கிறேன். சொல்லுங்க. நாங்கள் பூலோகம் சென்றோம், அலாவுதீனை சந்தித்தோம், மன்னர் கரீமின் உத்தரவு என்ன என்பதை தெரிவித்தோம். நீங்கள் இட்ட கட்டளையை செவ்வனே முடித்து நாங்கள் திரும்பினோம். வீணான பயணம். என்ன மன்னா, நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நீங்கள் இருவருமே நான் எதிர்பார்த்தபடி சொல்லவில்லை. முட்டாள்களே, மன்னருடைய எதிர்பார்ப்பு என்ன விரும்புகிறார் என்று கூட தெரியாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றா பேசுவது? மன்னா, அவர்கள் விவரம் இல்லாதவர்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தானே. எந்த விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற சூட்சமும் தெரியாதவர்கள். சலீம், என் அந்தரங்க ஆலோசகரே, நானும் கழித்தும் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? மன்னா, என்னை உங்கள் அந்தரங்க ஆலோசகராக நியமித்திருக்கிறீர்கள். அந்த பதவியின் பொருளை நான் நன்றாக அறிந்தவன் என்பதையும் நான் அதற்கு தகுதியானவன் தான் என்பதையும் இப்போது நிரூபிக்கிறேன். இந்த சலீம் அலாவுதீனை சந்திக்கவே பயந்து தெருமுனையோடு நின்று விட்டான். நாம் சொன்னதை வைத்து அப்படி என்னதான் சொல்லிவிடப் போகிறான் இந்த சலீம்? நடந்தபடி சுருக்கமாக சொன்னேன். நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த சலீம் என்ன பிரமாணமா சொல்லிக்க போறான்?